சவுக்கு சங்கர் ஜாமீன் மனு மீதான விசாரணை வருகிற 27ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து மதுரை மாவட்ட போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மாரிச்சாமி வழங்க கேட்கலாம். வணக்கம் மாரிச்சாமி, இந்த உத்தரவு தொடர்பான முழு விவரங்கள் என பதிவு பண்ணுங்க. சவுக்கு சங்கர் கஞ்சா வைத்திருந்ததாக கைது செய்யப்பட்ட வழக்கில் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருக்கிறார். இந்த வழக்கானது மதுரை மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் உள்ள போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. அதாவது மதுரை, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் நடைபெறும் அந்த போதைப் பொருள் சிறப்பு வழக்குகள் எல்லாம் மதுரை மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் உள்ள இந்த போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெறும். இந்த நீதிமன்றத்தில் தான் தேனியில் கஞ்சா வைத்திருந்ததாக தேனி போலீசாரால் கைது செய்யப்பட்ட சவுக்கு சங்கரின் ஜாமீன் மனு விசாரணைக்கு வந்தது. இந்த ஜாமீன் மனு மீதான விசாரணையை மே 27ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி செங்கமச்செல்வன் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். தேனி மாவட்டம் பிசிப்பட்டி காவல்துறையினரால் கஞ்சா வைத்திருந்ததாக தொடரப்பட்ட வழக்கு. இந்த வழக்கில் யூடியூபர் சவுக்கு சங்கர் தனக்கு ஜாமீன் வழங்க கோரி மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கானது மதுரை மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் உள்ள அந்த போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த பொழுது சவுக்கு சங்கர் தரப்பு வழக்கறிஞர் கால அவகாசம் கோரினார். இதனால் வழக்கு விசாரணையை நீதிபதி ஒத்திவைத்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மாரிச்சாமி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.